அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் ஐபவன் கைஸ். இது நம்மளோட 5th எபிசோட்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னாங்க, நம்ம இந்த வாட்டர்ஃபால்ல இருந்து வந்திருப்போம்ல, அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணியிருப்போம். பட் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயம், ட்ரிப் ஃபெயிலியர் பற்றி அதாவது ஒரு ட்ரிப் ஃபெயிலியர் பற்றி சொல்லியிருப்பேங்க. சூப்பரான ஒரு ஸ்டோரி. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்க காய்ஸ். இந்த வியூ எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. அந்த வீட்டோட கூரைக்குள்ள இந்த வீட்டோட அத்திவாரம் இருக்கு. எப்படிரா இந்த மரம் எங்கேயோ ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேங்க. இந்த மரத்தை எல்லாம் யாரோட வீடியோவில், என்ன வீடியோவில் நினைவில்லையே. பார்த்தீங்களா மக்களே, எவ்வளோ அழகா இருக்கு. என்னடா ஒரு மாதிரியா பாக்குறாங்க, பாக்குற மாதிரி பாக்குறாங்களே. எந்த ஊருக்கு போறது, எங்க போறது, சும்மா போயிட்டு காத்து வேற பயங்கரமா அடிக்குது. இந்த ட்ரிப்பு வந்துருப்பாங்க. ட்ரிப் ஒன்று ரெடியான ஓகேங்களா. அந்த ட்ரிப் எப்படின்னா, ஆடு போடுறேன் ரெடி ஆகணும். ரெடி ஆகிட்டு நம்ம பைக்ல நானும் இன்னொரு பையனும் அது ஓகேங்களா. அப்ப ட்ரிப் எப்படின்னா, அம்மாந்தோட்ட போயிட்டு பிளேன் போட்டான் ஒருத்தன். அம்மா கிட்ட போய் அம்மா கிட்ட காலி போய் காலி பதில போயிட்டு பதில இருந்து போவாரு. ஓகேங்களா. போட்டுட்டு முதல்ல அரக்காமத்துக்கு போயிட்டு ஒரு பையனை வீட்டுல தங்கிட்டு அங்க இருந்து அப்படி போற மாதிரி தான் பிளான். அப்ப அங்க போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock அப்படி ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி பைக் ஓட்டிட்டு போகும்போது அன்னைக்கு நைட்டு அதுல 2 பேருக்கு சண்டை பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ ட்ரிப் போக தேவையில்ல, கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த நீ இருந்தவன்லாம் சொன்னானுங்க, இல்லை அப்படி கேன்சல் பண்றது இல்லை, போவோம் என்ன ரெடி ஆயிட்டு அப்புறம் கேன்சல் பண்ற நல்லா இருக்காது, போவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் வேற வேற பைக்ல கூட்டிட்டு போனேன். அப்ப 4 மணிக்கு வெளியாகி போகும்போது போயிட்டு இருக்கோம். அம்பாந்தோட்டை போற ரூட்ல இடது சைட்ல ஒரு ஹைவே வந்து நிறுத்தி இருக்குது. திங்கள பார்த்தா இங்கால பக்கமும் ஒரு ஆட்டோ வந்து நிறுத்திருக்கானுங்க. காணல. ஐயோ எங்கடா போட்டானுங்க, என்ன கூகுள் மேப் எங்க பேரா இருக்கு, அவனுங்கள்ட்ட கூகுள் மேப் போடல. பைக் நிறுத்தி கால் பண்ணேன். பண்ணது மட்டும்தான் பீப்பா போட்டு திட்டுறானுங்க. நானும் என்னாச்சு என்ன பண்ணிட்டோம் அப்படின்ட்டு கேட்டேன், என்னடா ஆச்சு என்னடா பிரச்சனை. அங்க யாரும் இருக்குங்க ரோட்ல.
ரோட்ல யானை நின்று இருக்கு. நான் யானை கவனிக்கல. யானை நின்றதாலதான் ஆட்டோ வேன்லாம் நின்று இருக்கு. நான் அதை கவனிக்காம நான் அப்படி போயிட்டேன். அதுக்கப்புறம் உதவிகளை அப்படி போயாச்சு. எல்லாரும் சேர்ந்து அம்பந்தட்டைக்கு போயாச்சு. அம்பந்தட்டைக்கு போயிட்டாங்க. கூட வந்த ஒரு பையன் ஒருத்தனோட ஃப்ரெண்ட் யாரோ இருக்கிறான்னு சொல்லி அவனோட வீட்டுக்கு போனாங்க. போயிட்டு பேக்கெல்லாம் வீட்டுல வச்சுட்டு ஒரு போனோம். பார்த்துட்டு வந்தா அந்த சண்டை அதுல ஒருத்தன் ட்ரிப் பிளான் பண்ணேன். அவன் ட்ரிப் பிளான் பண்ண சொன்னா 8 பைக் போற 10 பைக் 100 10 பைக் வர 10 பைக்ல 5 பைக் 10 பேர் போற மாதிரி ட்ரிப்பு. ரூம் எல்லாருக்கும் சேர்த்து ஒருத்தர் எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. ரூம் கார்டு ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப நீங்க ரூமுக்கு காசு எடுத்துட்டு வர தேவையில்ல. அடுத்தது சாப்பாடுக்கும் நல்ல செலவுக்கும் தேவையா. பைக் எடுத்துட்டு வரால் ஒரு ஆள் பைக் எடுத்துட்டு வந்தா அடுத்தவர் பெட்ரோல் போடுவாரு. நீங்க பெட்ரோல் போட தேவையில்ல. இல்லை ரெண்டல் பைக் எடுத்தா ரெண்டல் பைக் வந்தா நீங்க ஐயோ போலீஸ் இந்த பக்கங்கள்ல போலீஸ் இருக்கிறதெல்லாம். அப்போ நீங்க ரெண்டல் பைக் எடுத்துட்டு வந்தா ரெண்டல்ல ஹாஃப் பெட்ரோல்ல ஹாஃப் எடுப்பாங்க. 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கிறாரு. பைக் எடுத்துட்டு வந்தா பில்லியன் ஃபுல் பெட்ரோல் அடிப்பாங்க. பெட்ரோல் காஸ்ட் ஓவரா போனா 3 பிரிச்சு 2 பங்கு பில்லியனுக்கும் 1 பங்கு ரைடருக்கும் அப்படி இந்த மாதிரி சொன்ன. சரி ஓகேன்ட்டு நானும் ரெடி ஆயிட்டு எதுக்கும் சொல்லி நான் கொஞ்சம் பணம் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா போயிட்டு அம்பாந்தோட்டம் மட்டும்தான் போனேன். அதோட பிரச்சனை ஆயிட்டு பணம்னா கொண்டு வரல. அவனுக்கு பணம் இவன் போடுறேன்னு சொன்னா இவனுக்கு பணம் அவன் போடுறேன்னு சொன்னா இவன்கிட்ட பணம் இல்லை. காசு இல்லாம ட்ரிப் வந்திருக்கானுங்க. அதுக்கப்புறமா சம்பாந்தோட்டியோட ரிட்டர்ன் விட்டு போவோம் அப்படி அப்படின்னு நான் வரமாட்டேன். நான் ட்ரிப் முடிச்சுட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி எல்லாரும் போகணும். சரி போகணும்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டு அப்படி ஒருத்தன் பஸ் ஏறி போயிட்டான். நான் எங்க ஊர்ல இருந்த என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தனை பஸ்ல வரப்போங்க ஹெல்மெட் எடுத்துட்டு பஸ்ல வாடான்னு சொல்லி அவன் ஹெல்மெட் எடுத்துட்டு பஸ்ல வந்து அப்புறமா நாங்க அம்பாந்தோட்ட இருந்து அப்படியே பதில்ல போனா அந்த பையனை எடுத்துட்டு நானும் அவனும் போயிட்டு அம்பாந்தோட்ட இருந்து இந்த பதில போகும். பதில போயிட்டு பதில இருந்து அப்படியே நூறுலியா இருந்து அப்படியே கண்டு போகணும். நூறுலியா விளைவிக்க போன ட்ரெயின் ஒன்று வந்துச்சு. இப்படி என் ஃப்ரெண்ட் ஒருத்தனோட அண்ணாவோட வெட்டிங் மயிலவலையில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாரிக்கு வந்து போற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கா. நாங்க இன்னொரு வேலை கண்டி போயிட்டு கண்டி யாரில ஒன் ஸ்டே பண்ணி அப்படி அதுக்கு அடுத்த நாள் ரிட்டர்ன் வைக்கும் போல இந்த மாடல் லாக் பண்ணலான்னு எல்லாம் ரெடி பண்ணேன். உனக்கும் பண்ணேன் போயிட்டு இருந்தோம். என்ன வச்சுருந்தாங்க மைக்கு நாம கனெக்ட் பண்ணாத மாதிரி சவுண்ட் வருதுல இன்பிளாஸ்ட் மட்டும் வருது. இப்ப நம்ம மைக்க மாட்டாம வீடியோ எடுத்த கொண்டாது குறை எதுக்குமே இந்த இன்பிளாஸ்டோட சவுண்ட் அந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. இந்த பின்ல ஆப்செட் போல ஃபுல் ட்ரிப்புமே ஆப்செட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன்ல. ஓகேங்க, கொஞ்சம் லேட் ஆகி கண்டினியூ பண்றேன்.
ஸோ வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காதல் எங்கெங்கெல்லாம் தாக்கம் செலுத்த முடியுமோ அங்கங்கெல்லாம் தாக்கம் செலுத்துங்க. ட்ரிப் போகிறதுல இவனுங்களோட லவ் நம்மளை கரைச்சப்படுத்துது பார்த்தீங்களா? என்னத்த சொல்கிறது. ஓகேங்க, நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கமிங் சாட்டர்டே 8:30 PM உங்களை வந்து சேரும். அது வரைக்கும் பாய் பாய், see you.